எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எக் அவல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு அவலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. கருகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இப்போ அதை ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரை தக்காளியை நல்லா ஜூஸாக எடுத்துக்குங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த அவலை பொடிச்சு எடுத்துக்குங்க. பொடிச்சு எடுத்த அவலை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். அது கூட இந்த அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அது ஊறி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வரமிளகா சேர்த்து அதை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இன்னொரு அரை தக்காளியை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளியில் அரை தக்காளியை ஜூஸாக எடுத்துக்கலாம். இன்னொரு அரை தக்காளியை வதக்கிறதுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 2 கப்புக்கு 4 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். டெய்லி லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடலாங்கிறதே லேடிஸ்க்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வரையில் டிஃபன் பாக்ஸு வெறும் காலி டப்பா தான் வரும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஊறின அவலை சேர்த்திக்கலாம். அவலை நல்லா கையிலையே பொடிச்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் இறுகி இருக்குது. அதை நல்லா கரண்டியாலை கையாலையும் நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். இப்போ எக்கு கூட அவலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி இலை இருந்தால் தூவிக்கலாம். இப்போ எக் அவல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம்.